மேக்சிமம் வந்து ஒரு கிரகத்தை மட்டும் மையமா வச்சு பேசுறதா இருந்தா நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜில சந்திரனை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுக்கும். ஏன்னா ராசி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா, ஒண்ணு கிரகமா பார்க்கும்போது அது கிரகமா தான் பார்க்கும். ஒருவேளை அதிபதியா பார்க்கும்போது அது அதிபதியா தான் பார்க்கும். அதிபதியா பார்க்கும் அப்போ ஒரு ராசி தனது ராசியை பார்க்கும், தனது ராசிக்கு 5வது ராசியை பார்க்கும், 7வது ராசியை பார்க்கும், 9வது ராசியை பார்க்கும் சொல்றாங்க. அப்ப அங்க உட்கார்ந்த குரு அதுக்கப்புறம் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு நினைச்சது. என்ன ஏன் நீ நம்புற இல்லைங்களா? எனக்கு யார் ஸ்ரீவராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் மக்கள் கிட்ட இருக்கிற சந்தேகத்தை யதார்த்தமான முறையில தீர்வு கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கும் அவரை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், முதல்ல உங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சார். இந்த ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இப்ப முதல்ல என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது இன்னும் சில நாட்கள்ல. நேயர்கள் எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த குரு அப்படிங்கிறது அந்த தசை வந்தாதான் அதற்கான பலம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதற்கு உண்மையான தீர்வு என்ன? எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும்? ஓகே, பொதுவாக இந்த நான் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது என்னன்னா, இந்த ராசிக்கு பலன் சொல்றேன், அடுத்து இந்த லக்கணத்துக்கு பலன் சொல்றது. இது எல்லாமே மக்களை ஈர்ப்பதற்காகத்தான். இந்த ஒரு காக்காவை விரட்ட பிடிக்கிறதுக்கு கூரையில சோறு போட்டா வருன்ற மக்களை தன்பால் ஈர்க்கிறது தான் ஜோசியக்காரங்க பயன்படுத்துறாங்க. பொதுவாக ஜோதிடத்துல, ஜோதிட நூல்கள்ல, அடிப்படை நூல்கள்ல தசாபுத்திகள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல லக்ன பலன்கள், ஸ்தான பலன்கள் சொல்லுவாங்க. அது பலன் பயன்படுத்தக்கூடிய இடத்துல பாவகம் சொல்றோம் இல்லைங்களா, லக்னம் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சொல்றாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய அஸ்ட்ராலஜி இது ஒரு டைப் ஆஃப் பலம். அந்த பலத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க தசாபுத்திகளை அதிகமா பயன்படுத்த முடியாது. காரணம் என்ன? அது அவங்க கிரகங்களை எடை போடல, கிரகங்கள் அடிப்படையில் பாவத்தை எடை போட்டாங்க. அப்போ ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியம், அந்த கிரகம் உட்கார்ந்துருக்க ஸ்தான பலம், அந்த கிரகத்தினுடைய சார பலங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யாங்கன்னா, ஃபைனலா கிரகத்தை பத்தி அவங்க யோசிக்கல, கிரகத்தினுடைய சார்புல போய் பாவத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த பாவம் எப்படி இயங்குகிறதுன்றதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்யறாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க குரு பயிற்சிங்க கூடிய ஒரு கிரகத்தினுடைய மூவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு பாவத்தையும் அது எப்படி இயக்குகிறதுன்றத வேணா டெபினிஷன் கொடுக்க முடியும். அதை கடந்த ஒவ்வொரு கிரகத்தை இயக்குறதுக்கான டெபினிஷன் உங்களால கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா பாவ பலன்கள் சொல்ல முடியாது. மேக்சிமம் ஒரு கிரகத்தை மட்டும் மையமா வச்சு பேசுறதா இருந்தா நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜில சந்திரனை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். ஏன்னா ராசி அப்படின்னு சொல்றாங்க. ராசி 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 தான் உடல், ராசி தான் மனம்னு பேசுறாங்க. அப்ப மீறி போனா ராசியை பிடிக்கலாம். அப்ப பாரம்பரிய அஸ்ட்ராலஜில இருந்துகிட்டு இந்த கிரக பயிற்சிகளை இவங்களால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் இல்லைங்களா. புத்தாண்டுன்னு வருது, புத்தாண்டுனால ஏதாச்சும் நடக்குதா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு நடக்குது. இப்ப நீங்க எனக்கு பிறந்த நாள் சொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னா, நான் பிறந்த நாள் ஒரு நாள் ஒரு நினைவுக்காக தான், ஒரு மறுபடியும் வருது, நான் என்ன திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு மக்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் தேவைப்படுது. அது வருட பிறப்பு, கிரக பயிற்சிகள், மாத பயிற்சிகள், ஒவ்வொன்று மாத பிறப்பு, தினமும் நாள் பிறக்கிறப்ப சூரிய உதயம், இப்படிதான் நம்ம எது செய்யணும். நம்ம தினமும் சரி நேற்று தோத்துட்டோம், இன்னைக்கு ஜெயிச்சிடலாம், சரி இன்னைக்கு தோத்துட்டோம் அடுத்த வருஷம் ஜெயிச்சிடலாம், 45 வயசுல தோத்துட்டோம் 46வது வயசுல ஜெயிச்சிடலாம்னு சொல்லி எதையாச்சும் ஒண்ணு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு கேரியரா தான் இந்த இடத்த நம்ம பயன்படுத்துறோம் ஒவ்வொரு கண்டென்ட்டையும். அப்ப ஜோசிகாரங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு உட்கார்ந்துக்கிட்டு சந்திரனையும் லக்னத்தையும் தூண்டுறாங்க. அப்ப சந்திரன் லக்னத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி சொல்லும் பொழுது சந்திரனுக்கு எத்தனாவது இடம், அங்கேயும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, சந்திரனுக்கு 4வது இடம், சந்திரனுக்கு 5வது இடம் அப்படின்னு வரும்போது 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் சொல்லி ஸ்தான பலன்களையே திருப்பி சந்திரன்ல இருந்து எண்ணி சொல்றாங்க. அப்ப சந்திரனுக்கு 8ல குரு வந்தா, 10ல குரு வந்தா பதவி பறி போகும், அது லக்னத்துக்கா சந்திரனுக்கான 2க்கும் சொல்றாங்க சிலர். 9ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் பால்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சில கிரகங்கள் அமரும் போது சில தன்மைகள் வருதுன்ற நம்பிக்கையுடைய தவிர அதுக்கு லாஜிக்கலான எந்த ஒரு பேஸும் கிடையாது. அங்க என்ன செய்யறாங்கன்னா, திருப்பி அந்த சந்திரன்ல இருந்து எண்ணி 8ஆம் இடத்துக்கு போனா, 9ஆம் இடத்துக்கு போனா, 10ஆம் இடத்துக்கு போனான்னு சொல்லி வேற வேல்யூ, அவங்க குருவுக்குன்ற வேல்யூவை கொடுக்கலாங்க.
ஒருவேளை அவங்க கொடுத்தாங்கன்னா குருவை வந்து சுபர் அப்படிங்கக்கூடிய அமைப்புல கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா சந்திரனுக்கு இது எத்தனாவது இடத்து அதிபதியாக இருந்து எத்தனாவது இடத்துல போய் உட்கார்ந்துருக்குன்றத வேணா கணிக்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர இதை வச்சு வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க கேட்டது போல குரு தசை அப்படிங்கிறது அது வருஷ வருஷம் குரு பயிற்சி வருது, குரு தசை வருஷ வருஷம் உங்களுக்கு வருதான்றது தெரியாது. அப்ப ஒரு தசா புத்தி அப்படிங்கிறது தனி, அதனுடைய இயக்கம் தனி. அப்ப இவங்களுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரகம் இந்த குரு எந்தெந்த கிரகங்களை இயக்குகிறது, இது வந்து பேசிக்கா இது வந்து பாரம்பரிய நூல்ல இதையும் சொல்லி வராங்க. அப்ப தனியா லக்னத்தை இயக்குறது ஒண்ணு, சந்திரன் எனப்படக்கூடிய ராசி இயக்குவது ஒண்ணு, ஒவ்வொரு கிரகங்களையும் இயக்குவது ஒண்ணு. அப்ப ஒவ்வொரு கிரகங்களையும் இயக்கும் பொழுது இங்கு திக்கு பலம் தான் வந்து திருக்கு பலம் தான் வந்துருது. அப்போ ஒரு கிரகத்திற்கு என்ன பார்வை இருக்குது? இப்ப வந்து குருவுக்கு 1, 5, 7, 9 பார்வை இருக்கு. உட்கார்ந்த இடத்தை பார்க்கும், 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். இது வந்து ராசியை பார்க்கும், வீட்டை பார்க்கும், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த கிரகங்கள்ல இருந்து இந்த பார்வைகள் பட்ட இடங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் ஜாதகத்துல அந்த கிரகங்கள் தூண்டப்படலாம், அந்த கிரகங்களுடைய காரகங்கள் தூண்டப்படலாம். ஒருவேளை நீங்க சந்திரனுக்கு 6ல குரு போயிட்டாரு அப்படின்னா, சந்திரனுக்கு 6ல குரு போயிட்டார், லக்னத்துக்கு 6ல குரு போயிட்டாருன்னா அது 6ஆம் இடத்துல இருந்து எத்தனை வீட்டை பார்க்கும்னா அந்த 6ஆம் வீட்டை பார்க்கும், 6ல இருந்து 5 பார்க்கும், 6ல இருந்து 7 பார்க்கும், 6ல இருந்து 9 பார்க்கும். மீதி எந்த வீட்டையும் பார்க்க முடியாது இல்லையா? குருவுக்கு தான் பார்வை இல்லை இல்லையா? மீதி பாவங்களை பத்தி இவங்க பேசவே தேவையில்லை இல்லையா? ஆனா எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்ப இது என்னன்னா, ஒண்ணு கிரகமா பார்க்கும்போது அது கிரகமா தான் பார்க்கணும், ஒருவேளை அதிபதியா பார்க்கும்போது அது அதிபதியா தான் பார்க்கணும். அதிபதியா பார்க்கும்போது கோச்சாரத்துல அதிபதின்ற தன்மை அதுக்கு கிடையாது. ஜாதகத்துல இது 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு பேசலாம், கோச்சாரத்துல உட்கார வச்சுக்கிட்டு லக்னத்துக்கு இத்தனாவது இடத்துக்கு போது இந்த அதிபதினு சொல்லி கதை விட்டுறக்கூடாது. அப்ப சரியா புரிஞ்சுக்கணும்னா, நாம் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை இந்த கோச்சார கிரகங்கள் தூண்டும் என்ற அடிப்படையில ஜாதகத்துல அதுல இருந்து இந்த கோச்சார கிரகங்கள் தூண்டும். இது குரு மட்டும் இல்லைங்க, எந்த கிரகமாக இருந்தாலும் அது செல்லக்கூடிய இடத்துல இருந்து தனது பார்வைகளாகிய, இப்ப வந்து செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்கு, குருவுக்கு 5, 7, 9 பார்வை இருக்கு, சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குங்கிறாங்க. இதையும் பார்க்கும். ஒருவேளை நீங்க அதுல நம்பிக்கை இருந்தால் அதை எடுத்துக்கங்க. இல்ல சார் எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, காமனா சில ராசிகளுக்குள்ளே பார்வை இருக்குது. ஜெயமணி சூத்திரத்திலையும் பிருகத் பராசரத்திலையும் சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, கிரகங்கள் போலவே ராசிகளுக்கும் பார்வை இருக்கு. அப்போ ஒரு ராசி தனது ராசியை பார்க்கும், தனது ராசிக்கு 5வது ராசியை பார்க்கும், 7வது ராசியை பார்க்கும், 9வது ராசியை பார்க்கும் சொல்றாங்க. அப்ப அங்க உட்கார்ந்த குரு, அங்க உட்கார்ந்த சனி, அங்க உட்கார்ந்த ராகு கேது அந்த இணையான ராசிகளை பார்க்கும். அதன் அடிப்படையில குரு செல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து, ரிஷபராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளையும் தூண்ட போகிறது. மேஷத்துல இருந்து குரு இப்போ ரிஷபத்துக்கு போகுது. அதுல இருந்து 5வது ராசி ரிஷபத்தை தூண்டும், அதுல இருந்து 5வது ராசியான கன்னியை தூண்டும், அதுல இருந்து 7வது ராசியான விருச்சகத்தை தூண்டும், 9வது ராசியான மகரத்தை தூண்டும். அப்ப இந்த 4 ராசிகளில் உள்ள கிரகங்கள் தூண்டப்படும். 4 ராசி காரங்களுக்கு மட்டும் 4 ராசி காரங்கன்றதை விட்டுருங்க, ஜாதகத்தை திறக்கிறப்ப அந்த 4 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கோ, ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரத்துல என்ன கிரகம் இருந்தாலும் தூண்டப்படும். அங்க ராகு இருந்தாலும் ராகுவ குரு தூண்டும், கேது இருந்தாலும் கேதுவ குரு தூண்டும், சூரியன் இருந்தாலும் சூரியனை குரு தூண்டும். எந்த கிரகம் இருக்கோ அதை இப்ப கோச்சாரத்துல போகக்கூடிய குரு தூண்டுகிறது. அதுக்கு பவர் இருக்கு, அது எந்த ராசிகளை தூண்டுவதற்கான கெப்பாசிட்டி அது வாங்கிக்குது, அது தூண்ட போகுது. இதுல ராகுவோ கேதுவோ நான் சொன்ன ராசிகளில் இருந்தால் மரணத்துக்கு நிகரான பயம் வரும். இது போயிருமோ, அது போயிருமோ, செத்து போயிருவோமோ, பைக் எடுத்துட்டு போறோமோ, இடிச்சுக்குவோமோ, நேரம் அந்த லாரி வந்து ஏமாலை ஏத்திருமோ, இப்படின்ற பயம் வரும். 4 கட்டத்துல ராகு கேது இருந்தா சார், இந்த 4 கட்டத்துல என்கிட்ட ராகு கேது இருக்கு சார், அடுத்த வருஷம் என்ன வரணும் கேட்க கூடாதுங்க. இப்ப குரு இந்த வேலை செய்யுது, ஓகேங்களா? அப்ப இந்த குரு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ராகு கேது தூண்டும் பொழுது மரணத்துக்கு நிகரான பயத்தை ஏற்படுத்தும். இவருக்கு 2 நாளா வயிறு வலிக்கும், பைக் ஓட்டு போவாரு, பேனர்ல பெருசா எழுதிருப்பான், வயிறு வலியா உங்களுக்கு வயிற்றில் கேன்சர் இருக்கலாம் போர்டு போட்டு வச்சிருப்பான். இவன் நேரம் தான் அதை பார்ப்பான், அந்த டயத்துல தான் அதை பார்க்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல எனக்கு பைக் ஓட்டி இருந்தேன், டிராபிக்ல நின்று இப்படி பாப்பா, அதை பாக்குறோம், அடப்பாயில கேன்சர் வந்துருச்சா நம்மளுக்கு பயமா இருக்கும், அதை செக் பண்ணவும் பயமா இருக்கும். அவனுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் போக மாட்டாங்க. கேட்டா என்னடா அது நான் நிம்மதியா இருக்கிறேன், அந்த ஆள்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து ஆபரேஷன் சொல்லிட்டாருன்னா அதுக்கு காசு இல்லை என்கிட்ட, அப்படியே வலியோடய வாழ்ந்துட்டு போயிடும், 2 மாத்திரை போட்டு போயிடுன்ற கால் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது கேன்சராவே இருக்குன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. இவனுங்களாவே கேன்சருக்கான யூடியூப்ல கேன்சருக்கு மருந்து எடுத்து அரைச்சு குடிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த குரு மேல ராகு, குரு இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் குரு இருக்கக்கூடிய ராசியில இருந்து 4
சாரி கோச்சாரத்துல குரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து 1-5-7-9ல ராகுவோ கேதோ ஜாதகத்துல இருந்தா மரணத்திற்கு நிகரான பயம், ஏதாவது தொலைஞ்சு போகுமோன்ற பயம், குடும்பத்தை பிரிஞ்சுருவோமோன்ற பயம். அப்ப இந்த மாதிரி பயங்களையும் அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களையும் குடும்பத்துக்குள்ள நடத்திட்டே இருக்கும். ஒருவேளை இந்த ராசிகள்ல சூரியன் இருந்தால் புதுசா குழந்தை பிறக்கிறது, குடும்பத்துல குழந்தை பிறக்கிறது, புதிய வேலைகள் கிடைக்கிறது, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, ஒரு நிலை அடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி விஷயங்கள் கிடக்கும். ஒருவேளை இந்த ராசியில சந்திரன்கள் இருந்தா வீடு கட்டுறது, வெளிநாடு போறது, அம்மாவுக்கு நல்லது நடக்கிறது, வயிறு வலிகள், வயிறு சம்பந்தமான மருத்துவங்கள் எடுத்துக்கிறது, மனசுல ஒரு கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறது, அவமான உணர்வுகளும் இப்ப கிடைக்கும். சில திடீர்னு அவமானம் நடந்துரும், அதையும் கொஞ்சம் கவனம் பார்க்கணும். புதன் இருந்தா படிப்பு, கல்வி, காதல், சகோதரியுடைய வாழ்க்கை நல்லா நடக்கிறது, லேண்ட் வாங்குறதெல்லாம் நடக்கும். சுக்கிரன் இருந்தால் காதல் வயப்படும், கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, ரொம்ப இணக்கவர்ச்சியா ஏற்படுத்திக்கிறது, அன்னோனி அதிகமாக குடும்பத்துக்குள்ள நடக்கும். செவ்வாய் இருந்தால் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சண்டை போட்ட ஃப்ரெண்டு சேருவாங்க, புது ஃப்ரெண்டுகள் ஏற்படுத்தி காசு கொடுப்பாங்க, கடன்கள் நிறைய கிடைக்கும் இந்த டயத்துல. இது பின்னால பிரச்சனை ஆகும், ஆனா இப்ப கடன்கள் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும், நினைச்ச மாதிரி வாழலாம், அது மாதிரி இருக்கும். ஒரு 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 போல்டா பேசுறதுக்கான தன்மைகள் கிடைக்கும். பல வழக்குகள் இருந்தா அந்த வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த ராசிகள்ல குருவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள் கத்துக்குவாரு, அதெல்லாம் இருக்கும். சனி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன முன்னேற்றம் தொழில்ல இந்த விஷயங்கள் நடக்கும். இதுதான் வந்து இப்ப கோச்சார குரு ரிஷப ராசியில அடுத்து வரக்கூடிய மாசத்துல 5வது தேதியில இருந்து பண்ணக்கூடிய வேலைகள். சரி, இது நீங்க தனிச்சு சொன்னீங்க. சில பேருக்கு ஒரே கட்டத்துல இப்ப நீங்க சொன்ன இடத்துல 5 கிரகம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 5 கிரகத்துல நான் என்ன சொன்னா எல்லாமே சேர்ந்து நடக்கும். எவ்வளவு கிரகம் அந்தந்த இடத்துல ஒரு கிரகத்தோட நடக்குங்க. ஒருத்தர் வந்து கடைக்கு பை வாங்கிட்டு வர்றாரு, அவர் வேலைக்கு 5 பேர் வராங்கன்னா 5 பேர் அந்த 5 பையில ஃபில் பண்ணிட்டு போவாங்கன்ற மாதிரி அந்த 5 கிரகங்களுடைய தன்மை நடக்கும். இதுல என்னன்னா இத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு குழப்பமா இருக்கும் வாழ்க்கையை தவிர, ஆனா எல்லாம் கிடைக்கும். கிரகமே இல்ல அப்படின்னா கிரகமே வேண்டாம், ஒண்ணும் இல்ல, அதை பத்தி எதுவும் பேச தேவையில்லை. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, இங்க குரு இதெல்லாம் கொடுக்குது இல்லையா, ஆனா ஆல்ரெடி கண்ணியில என்ன நிக்குதுங்க கோச்சாரத்துலன்னா கேது நிக்குது. அது இன்னும் 1 வருஷம் அது அங்க இருக்கும். அப்ப குரு இருக்கிற வரைக்கும் கேதுவும் அங்க இருக்கும். ஆல்ரெடி இந்த ஏற்கனவே இங்க குரு கேது கிட்ட நிறைய கிரகங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 4 ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்க அது 7ல ராகு நிக்குது மீனத்துல. இது வந்து ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னா இந்த அடிக்கு கொஞ்சம் ஒத்தோட வச்ச மாதிரி சில வேலைகளை செய்யுமே தவிர ஆறுதல் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கு எல்லா பிளானட்டும். அப்ப இந்த 1 வருஷம் முழுவதும் போன ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால பிரச்சனை ஆரம்பிச்சதெல்லாம் இப்ப வந்து குரு வந்து கொஞ்சம் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி சண்டை போடாது பிரிச்சு விடுறதுக்கு ஆள் வருவாரே தவிர அங்க கேது அடிக்கிறது ராகு அடிக்கிறது இருக்கும். அப்ப இந்த இதுல என்ன செய்யுது குரு பயிற்சி பெனிஃபிட் அப்படின்னா பெனிஃபிட் இல்ல, ஆனா உங்களுக்கு ஏற்கனவே விழுந்த அடியை தாக்கு பிடிக்கிறதுக்கு அந்த அடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க சண்டைக்குன்ற மாதிரி தான் இந்த குரு எடுத்துக்கணுமே தவிர, சில நேரங்கள்ல சுக்கிரனும் குருவுமே வந்து கொஞ்சம் பிரச்சனையான ஆளுங்க. இப்ப சுக்கிரனுடைய வீட்டுல குரு போய் உட்கார போகுது சரிங்களா, இந்த கேது வந்து ஆல்ரெடி சேர்ந்து இருக்குது, எங்க குரு கேதுவோட சேர்ந்து இருக்குது, குருவும் கேதுவும் இணைவு. இது வந்து சமூகத்துக்குள்ள குற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப வந்து நம்ம தனி மனிதனா பார்த்ததை விட்டுருங்க, இப்ப வந்து நான் சொன்ன தனி மனிதன் சமூகத்துக்கு வந்துருவோமே, சமூகம் எப்படி எங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா ஏற்கனவே கேது அங்க இருக்கு. கன்னியை வந்து என்ன சொல்றோம்னா சட்டம்னு சொல்றோம், நீதினு சொல்றோம், கோர்ட்டு, பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடம், டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய இடம், அப்ப நீதித்துறை, ஆவணத்துறை, அப்புறமா வந்து வழக்குகள், இது சம்பந்தமா எல்லாத்துலயும் குற்றவியல் நடவடிக்கைகள்ல மாற்றங்கள், அதுல சில தேவையில்லாத அவப்பெயர்கள், திடீர்னு வினோதமான பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதெல்லாம் சமூகத்துல நடக்கும். கூட்டு ஓடி போயிடுறது, பெண்கள் தொடர்பான சிக்கல்கள் அப்படின்றது மாட்டி இந்த மாதிரி புதிய பிரச்சனைகள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி புதிய சட்டங்களும் உற்பத்தி ஆகும். ஆல்ரெடி ராகு இருக்கிறப்ப மீனராசிங்கிறது பொருளாதாரத்தையும் கஜானாவையும் குறிக்கிறது. அப்ப பொருளாதாரத்துல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்ப பொதுவாகவே வந்து சிஸ்டமே டோட்டலா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நடைமுறை சட்டங்கள் மாறும், பொருளாதாரத்துல மாறும், பெண்கள் பாதுகாப்பு மாறும், பெண்களுடைய முன்னேற்றங்கள் மாறும். காரணம் என்னன்னா இங்க மகர ராசிக்கு இப்ப சனி வக்ரமாகி கீழே இறங்க போகுது. இப்ப கும்பத்துல இருந்து மகர ராசிக்கு இறங்க போகுது. கும்பம்ங்கிறது வந்து ஒரு மறைபொருள். இது எத்தனை மாசத்துக்கு இருக்கும் சார் அந்த சனி வக்ரம்? சனி வக்ரம் 5 மாசத்துக்கு இருக்கும். 5 மாசத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப கும்பம்ங்கிறது வந்து மறைபொருள். ஏதோ சமூகத்துக்கு தெரியாம மறைஞ்சிருந்த பல குற்றங்கள், தெரியாம செஞ்ச குற்றங்கள், சைபர்னு சொல்லலாம், சைபர் குற்றங்கள், கண்ணுக்கு தெரியாம நடக்கிற குற்றங்கள், அது எல்லாமே இப்ப வந்து சனி வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருந்தா இப்ப கீழே இறங்கி மகரத்துல இறங்கி திருப்பி மேலே ஏறப்போகுது. அடுத்து வந்து இந்த கேது மேலே ஏறும், ராகு கீழே இறங்கும், குரு திருப்பி மிதனத்துக்கு போகும். இது வந்து என்ன ஆகுதுன்னா 2025 முடிஞ்சு 26 அந்த ரேஞ்சில இந்த குற்றங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அதுக்கான புதிய சட்டங்கள் திருத்தப்பட்டு ஒரு சமூகம் அடுத்த ஸ்டேஜ். இதெல்லாம் இந்த 2 வருஷங்கள் 2 வருஷத்துல நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இது வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி
புரியாது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால யூபிஐன்னா என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு பணத்தை போடுறதுக்கு, ஏன்னா இப்ப புதுசா பணம் போடுறவங்களுக்கு இது தெரியாம இருக்கலாம், இதனுடைய வேல்யூ தெரியாம இருக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னால பணத்தை ஹேண்டில் பண்ணவங்களுக்கும் இப்ப ஹேண்டில் பண்ணவங்களுக்கும் டிஃபரெண்ட் தெரியுது. நினைச்சா ஒரு போன் பண்றதை விட ஈஸி பணம் போடுறது. ஒருத்தருக்கு போன் பண்றதை கூட நீங்க எடுத்து சர்ச் பண்ணணும், சரிங்களா? கான்டாக்ட் இல்லாம போயிடலாம். இது வந்து இப்படி தொட்ட உடனே பாதி ஸ்கேன் பண்ணாலே பணம் போயிடுது இல்லைங்களா? பாதி ஸ்கேன் பண்ணாலே பணம் எடுத்துற மாதிரி. அப்ப கூட்டமா நிக்கணும், தூரமா நின்று ஸ்கேன் பண்ணா போயிருது. பணம் ஒருத்தனுக்கு போன் பண்றதை விட ரிங் பண்ற டயத்தை விட பணம் போடுறது ஈஸி ஆயிடுச்சு. அப்ப இது பெரிய பொருளாதார புரட்சி. இது இந்த கட்சி செஞ்சுச்சா, கட்சி சார்புல இல்ல, வேணாம், நம்ம இது எந்த கட்சி இருந்தாலும் நடந்திருக்கும். ஏன்னா காலங்கள் நடந்திருக்கு, டைம் இது நடந்திருக்கு. அப்ப இது என்ன பொருளாதாரத்துல ஒரு புரட்சி. இது தொடர்ந்து வரக்கூடிய ஏமாற்றங்கள். இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து பிட்காயின் அப்படிங்கக்கூடிய பேர்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அதோடைய இது தெரியாம இன்னொருத்தவங்க சொல்லி நீ இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த ஆளுங்களை எல்லாம் கூட கீழே சேர்க்கறாங்க. அது இப்ப என்ன நடக்குதுன்னாங்க, இப்ப ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறது 15,000 சாதாரணமா 10,000 இருந்து 5,000 இருந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிடலாம். அதுல வந்து பிட்காயின் ஒரு போட்டோ போட்டு அதுல லாகின் ஐடி வச்சு சார்ட்டிங் வச்சு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது, திருப்பி நீங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல ஸ்டேட்டஸ் பாக்குறது, ஸ்டேட்மெண்ட் பாக்குறது, இதுக்கான ஆப்ஷன்லாம் அதுக்குள்ள இருக்கும். சும்மா ஒரு ஜென்ரலா சொல்றேன். இதை நான் வந்து கொஞ்சம் உட்காந்து மெனக்கட்டேன்னா இதெல்லாம் நான் டிசைன் பண்ணிடுவேன். டிசைன் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிட்காயின் ஒன்னு இருக்கு ஃபாரின்ல, நீங்க லாகின் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துடலாம், எனக்கு நம்பிக்கையானன்றப்ப நான் அந்த இந்த சைட்டை உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன். நீங்க லிங்க் சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போய் பாக்குறீங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. அதுக்குள்ள நீங்க பணம் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 20 லட்ச ரூபா போடுறீங்க, 10 லட்ச ரூபா போடுறீங்க. கம்மியா போட்டாலாம் வேலைக்காவது ஒரு லேண்ட் வித்து போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேங்கன்னு வச்சுக்கோங்க. போட்டுடுறீங்க. போட்ட உடனே நீங்க என்ன செய்யறீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இது ஃப்ராடு நிறைய இருக்குது அப்படின்றப்ப, இது எப்படி நீங்க ஃப்ராடுன்றதை செக் பண்ணுவீங்க? எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆளுகளுடைய இது என்னன்னா, நம்ம முன்னேறதை எவனுக்கும் சொல்லக்கூடாது, கண்ணுப்பட்டு போயிடும். இன்வெஸ்ட் பண்ணது எவனுக்கும் தெரியக்கூடாது, பக்கத்து வீட்டு கூட தெரியக்கூடாது, புருஷனுக்கு. இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்குது, அவங்க ஏதோ ஸ்ரீலங்கா பொண்ணு, 70 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம தாலி வரைக்கும் அடமானம் வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு அனுப்பிச்சிருக்கு. என்ன ஏன் நீ நம்புற இல்லைங்களா? எனக்கு யாருமே தெரியாது அந்த லேடி, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு உங்களுக்கு பே பண்றது கூட காசு இல்லை அப்படின்னு அனுப்புறாங்க. இது மாதிரி என்னன்னா, இதெல்லாம் வெளியே சொல்லாம நம்ம யாருக்கும் தெரியாம சம்பாதிக்கணும்ன்ற கூடிய அந்த எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த பிட்காயின்ல பணம் போடுறாங்க. போட்ட உடனே நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு எமர்ஜென்சில சும்மா இருக்க மாட்டாம ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து பார்ப்போம்னு நீங்க ட்ரை பண்றீங்க. 1 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கு நீங்க போட்ட உடனே அக்கௌண்ட்ல இருந்து 1 லட்ச ரூபாய் வெளியே வந்து ஒரு செகண்ட்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அக்கௌண்ட். அன்னவுன் டிரான்சாக்ஷன் ப்ளீஸ் வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பிளிங்க் ஆகி ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. உடனே நீங்க பதட்டத்துல போய் உடனே சாட்டிங் பண்றீங்க அதே வெப்சைட்லயே. சார் இது வந்து கொஞ்சம் வெப் வந்து சர்வர் கொஞ்சம் எரரா இருக்கு, இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஏதோ லாகின் ஆகிறதுல எரர் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை, உங்க பணம் உங்கள்ட்ட தான் இருக்கும், இன்னும் ஒரு 3 லட்ச ரூபா போட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே ஒரு ஆள் 10 கோடி ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காருங்க. 10 கோடி ரூபாய் போட்டுட்டு அப்புறம் என்கிட்ட வராரு ஜாதகம் பாக்குறதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சார் இது வரது கஷ்டம், நீங்க யாராச்சும் லீகலா போய் பாருங்க. இதுல இன்னொரு பிரச்சனைனா அமௌண்ட் பெருசு, 10 கோடி ரூபாய் பெருசு, அந்த உங்களை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், நீங்க போய் நம்ப கூடியாது. அப்ப நான் சொல்றப்ப அவர் என்ன சொல்ல, ஆமா சார் அப்படி ஒருத்தர் வந்தாரு, டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்தாரு, இது சவுத் கொரியாவுடைய வெப்சைட்ல போட்டிருக்காரு, டெல்லியில இருந்து வந்து வந்திருக்காரு, எப்படி வந்தாரு, என்ன சொன்னாருன்னா 80 லட்ச ரூபாய் கொடுங்க, நான் ஓபன் பண்ணி தரேங்கிறாரு. இன்னும் 80 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த வெப்சைட், ஆமா 10 கோடி ரூபாய் லாக் ஆயிருக்குல்ல. உடனே என்ன செய்யறாருன்னா, இருக்கிறவருடைய எல்லாத்தையும் ரெடி பண்ணி 50 லட்ச ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நான் இதை ரெடி பண்ணி கொடுங்க சார், மீதி 30 லட்ச ரூபாய் தந்துடுறேங்கிறாரு. சரி நீங்க உங்களை நம்பித்தான் நான் செய்யறேன் இதை அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வருஷம் இழுத்துக்கிறாரு இவரை. அப்புறமா நம்மள்ட்ட வரும்போது நம்மளுடைய நான் கொஞ்சம் பெரிய இதா இருக்கிறப்ப, நான் கொஞ்சம் நிறைய பேர் பழக்கிறதுனால அவங்களோட வச்சுட்டு இது ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னா, அவங்க சர்ச் பண்ணிட்டு இது வந்து ஃபேக் வெப்சைட், இது 10 கோடி ரூபாய் ஃபேக் வெப்சைட்ல போட்டுக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த பணம் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல போய் அது போய் எவன்டாச்சும் போய் சேருங்க, மாத்திட்டே இருக்காங்க. நிறைய கேஸ் நான் இங்க இருந்து கமிஷனர் ஆபீஸ் கூட்டு போயிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க டிவில சொல்றோம், பேப்பர்ல போடுறோம், செல்போன்ல சொல்றோம், பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு. ஏர்போர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடக்குது. ஃபர்ஸ்ட் 2000 பணம் கட்டுங்க இன்டர்வியூன்னு வாங்க, கட்டுவீங்க. அதுக்கப்புறம் 4000 பணம் கட்டுங்க, கட்டுவீங்க. 7000 பணம் கட்டுங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. 14000 பணம் கட்டுங்க, ஏர்போர்ட்ல இருந்து வண்டி வருது, கேப் வருதுன்னு சொல்லுவாங்க. கேப் புக் பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க உங்களுக்கு. ஆன்லைன்ல இன்டர்வியூ எல்லாம் நடக்கும். இங்க இருந்து கேப் புக் பண்ணி நீங்க இன்டர்வியூ எல்லாம் போவீங்க. அங்க ஒரு ஆபீஸ் மாதிரி ஒண்ணு, கடை மாதிரி ஒண்ணு வச்சு உள்ள இன்டர்வியூ எடுப்பான். சரிங்களா? அங்க 70000 எடுத்து கட்ட சொல்லுவான். இப்படி கட்டிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யார் பேர்ல கட்டுறீங்கன்னா, ஏர் இந்தியான்னு பேர்ல கட்டுறீங்களா? இல்ல,
எதுவுமே இல்ல. ஒருத்தன் வந்து சிங்கு அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேர் நார்த் சைடு ஏதோ பேர் ஒரு புதுசா ஓபன் பண்ண டெய்லி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போட சொல்றாங்க. அந்த அக்கௌண்ட்ல போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல வீடே இல்ல. அப்படியே வீடு இருந்தாலும் குடிசை வீடா இருக்கு. அவன் வாங்கிட்டு ஆட்டையை போட்டு சரக்கு போட்டு போயிடுறாங்க. அப்ப இது மாதிரி ஸ்கேமுகள்லாம் வந்து பெருசாகிட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்த வருஷம் அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். பணம் இப்ப வந்து மானாவாரியா போட ஆரம்பிச்சாச்சு. இப்பயுமே வந்து ஏமாத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய அனுமதி இல்லாம உங்கள்ட்ட இருந்து ஏமாத்த முடியாது. ஆனா உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நம்ம இப்ப சமூகம் வந்து ஸ்பீடா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது. அப்ப இந்த கிளாஸ் எடுத்து நீங்க தப்பே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணுங்களா? இப்பயே ஓடிபி வருது. நிறைய பேர் போன் பண்ணி கொடுத்தா ஓடிபியே கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா அதுல நிறைய பேர் பணம் இழந்து அதான் அப்ப என்னன்னா இதுக்கான விழிப்புணர்வுகள்